இன்னைக்கு பவித்ராக்கு நாங்க ஒரு gift கொடுக்க போறோம். அப்படி இவளுக்கு நாங்க என்ன gift கொடுக்க போறோம்னா, இந்த மரத்துல கட்டி தொங்க வச்சிருக்க அந்த பைய தான் இவளுக்கு gift-ஆ கொடுக்க போறோம். நீங்க நினைக்கிற மாதிரி இது சாதாரண பை இல்ல, இந்த பைக்குள்ள தான் அந்த gift இருக்கு. gift இருக்கிற இந்த பைய மேல இருந்து இவ தான் கீழே இருக்க போறான். அதுவும் எப்படி தெரியுமா? இந்த பைய ஒரு கயிறுல கட்டி தொங்க விட்டுருக்கோம். இந்த கயிறோட இன்னொரு பகுதியில 3 பலூன்ல தண்ணீரை நிரப்பி அந்த பலூனை இந்த கயிறுல கட்டி தொங்க விட்டுருக்கோம். இப்ப இவன் இந்த 3 பலூனையும் உடைக்கணும், அதுவும் கல்லால அடிச்சு உடைக்கணும். அப்படி இவன் இந்த 3 பலூனையும் உடைச்சிட்டா மேல இருக்கிற அந்த பை ஆட்டோமேட்டிக்கா கீழே வந்துடும். அதுக்கப்புறம் இந்த பைக்குள்ள இருக்கிற அந்த கிஃப்ட் எடுத்துக்கிட்டு இவ வீட்டுக்கு போகலாம். பவித்ரா ரொம்ப நேரமா பைய பார்த்தத போதான் நீ கேமுக்கு ரெடியா அப்படின்னு கேட்டதே இவ கையில கல்லால எடுத்துக்கிட்டு பலூனுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டு நான் கேமுக்கு ரெடின்னு சொல்லிட்டா. இவ குறி வைக்கிறதா பார்க்கும்போது ஒரே கல்லுல 3 பலூனையும் உடைச்சிடுவா போல. அப்படிதான் இந்த பலூனுக்கு குறி வைக்கிறா. சரி சரி குறி வச்சது போதும், பலூன் அடி பவித்ரா அப்படின்னு சொன்னதை இவ பலூன் அடிச்சா பாருங்க. கரெக்டா கல்லு போயிட்டு பலூன் மேல பட்டுச்சு, ஆனா பலூன் உடையவே இல்ல. சரி இன்னொரு முறை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கல்லை எடுத்து பலூன் மேல அடிச்சா பாருங்க. கரெக்டா இந்த முறையும் பலூன் மேல அடிச்சுட்டா, ஆனா பலூன் உடையவே இல்ல. எவ்வளவுதான் இந்த பலூன் மேல கல்ல தூக்கி அடிச்சாலும் அந்த பலூன் உடையற மாதிரி தெரியல. அதனால இவ டென்ஷன் ஆகி போயிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய கல்ல பொறின்னு வந்துட்டா. இப்ப அடிக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா குறி வச்சு அடிச்சா பாருங்க, ப்ளூ கலர் பலூன் உடைஞ்சிடுச்சு. அதே சந்தோஷத்துல இன்னொரு கல்ல தூக்கி அடிச்சா பாருங்க, பிங்க் கலர் பலூன் உடைஞ்சிடுச்சு. இன்னும் ஒரு பலூன் தான் இருக்கு. இந்த பலூனை உடைச்சிட்டா மேல இருக்கிற கிஃப்ட் கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்துல நல்லா குறி வச்சு அடிச்சா பாருங்க, கடைசியில அந்த பிளாக் கலர் பலூன் கூட உடைஞ்சிடுச்சு. ஒரு பக்கம் பலூன் உடைய, இன்னொரு பக்கம் மேல இருந்து பை கீழே விழ, ஐயோ பைக்குள்ள இருக்கிற கிஃப்ட் ஒஞ்சிச்சாங்கட்டி அப்படின்னு சொல்லிட்டு இவ வேகமா போயிட்டு சந்தோஷமா அந்த பைய கையில எடுத்துக்கிட்டா. நல்ல வேலை கிஃப்ட்டுக்கு எதுவுமே அவள அப்படின்னு சொல்லிட்டு இவன் இந்த பைய எடுத்துட்டு போயிட்டு அந்த பைக்கு மேல இருக்கிற அந்த கயிறெல்லாம் கட்டிட்டு அந்த பைக்குள்ள இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்தான். பாக்ஸ் எடுத்து பார்த்ததும் பாக்ஸுக்கு மேல கியர் கிளாக்னு இருந்துச்சு. இத பார்த்ததும் இவ வேகமா பாக்ஸை ஓபன் பண்ண ஆரம்பிச்சுட்டான். ஒரு வழியா பாக்ஸை ஓபன் பண்ணி பார்த்ததும் உள்ள இருந்தது ஒரு கியர் கிளாக். இத பார்த்ததும் இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. இந்த கியர் கிளாக் செம்மையா இருக்கிறதுக்குள்ள இவ உடனே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடிகாரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போக ஆரம்பிச்சுட்டான். அப்பதான் பவித்ரா இந்த செல்ல எடுத்து இந்த கடிகாரத்துக்கு போடு, இந்த கடிகாரம் நல்லா சுத்துதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதான் இவ செல்ல பிரிச்சு அந்த கடிகாரத்துக்கு போட்டான். கடிகாரத்துல செல்ல போட்டு முடிச்சதும் கடிகாரம் செம்மையா சுத்த ஆரம்பிச்சிடுச்சு. இத பாக்குறதுக்குள்ள இவளுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. எங்க வீட்லயே இது போல கடிகாரம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்களா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.